ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட ஹெட்டிங் அப்படி செய்யாதீங்க. ஒரு டிஃபன் ஹோட்டல் இருந்துச்சா. அங்கே மாஸ்டர் இட்லி தோசைலாம் போட்டுட்டு இருந்தாராம். அங்கே நிறைய ஜனங்கள் வந்துட்டே இருந்தனால கேஸ் காலி ஆயிடுச்சான். இவர் என்ன பண்ணாரு, பக்கத்தில் ஏதாச்சும் உன்னோட கேஸ் இருக்கா, சிலிண்டர் இருக்கான்னு பார்க்கும்போது சிலிண்டர் இருந்துச்சான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரா, இந்த ஏற்கனவே இந்த சிலிண்டர் கொஞ்சோண்டு கேஸ் இருக்கும்ல உள்ள, அதனால அந்த சிலிண்டரை கவுத்து போட்டுட்டு நெருப்பை பற்ற வச்சு சமைச்சாராம். அப்போதைக்கு இந்த சிலிண்டர் ராக்கெட்டாட்டம் பிச்சுன்னு இருந்துச்சான். அதனால அங்கே மக்கள் பாதி பேருக்கு கை காலெலாம் உடஞ்சி அவரையும் அவங்கள எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு இவரையும் போலீஸ் கேட்டான், இதை போல் என்னாச்சு அப்படின்னு. இதை போல் அங்கே வேலை செஞ்சவங்க எல்லாருமே சொன்னாங்கன்னா, மாஸ்டர் என்ன பண்ணிட்டார், சிலிண்டர் வேலை வைக்காம சிலிண்டரை கவுத்து போட்டனால ராக்கெட்டும் பிச்சு அடிச்சிடுச்சு. அதனால எல்லாருக்குமே கை காலெல்லாம் எலும்பெல்லாம் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால அந்த மாஸ்டரை தூக்கி 2 வருஷத்துக்கு ஜெயிலில் போட்டாங்க. அது போல் இருந்த கை கால் உடஞ்சவங்க அவங்களாம் ஏஞ்சி உட்காரவே 1 வருஷம் ஆகிடும். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அப்படி யாருமே பண்ணாதீங்க. இந்த சிலிண்டரை எடுத்துட்டு அந்த சிலிண்டரை வைக்கிறதுக்குள்ள அந்த சிலிண்டரில் கொஞ்சம் கேஸ் இருக்கும்னு நினச்சி இப்படி கவுத்து போட்டதே தப்பு. அது போல் நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. அந்த ஒரே ஒரு சோம்பேறித்தனத்தால் எவ்வளோ பிரச்சனை ஆச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெரிய தொட்டுருங்க. பாய் பாய்.